அதாவது இப்ப கவுனி அரிசியா இருக்கட்டும், ராகி இதெல்லாம் எப்பயாவது நான் யூஸ் பண்ணுவேன். அது எல்லாத்துக்குமே பாக்ஸ் போட்டு வச்சேன் அப்டின்னா பத்தாது இல்லையா? அதனால ரேரா எடுக்கிறது எப்பயாவது தேவைப்படுற அந்த கவுனி அரிசி, ராகி, அதுக்கப்புறம் அவல் இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா, அந்த பாக்கெட்லேயே நான் யூஸ் பண்ணி அந்த பாக்கெட்லேயே வந்து அப்படியே லப்பர் பேண்ட் போட்டு அதுக்குள்ள வச்சுருவேன். இதனால நெறைய பாக்ஸ் வைக்கிற இடம் வந்து எனக்கு மிச்சமாகும். அதனால தான் இந்த மாரி வந்து நான் யூஸ் பண்றேன். அதிகமா எடுக்கிறத மட்டும் நான் இந்த மாரி பாக்ஸ்ல போட்டு வச்சிருப்பேன். அதே மாரி கொஞ்சம் ஹைட்டா இருக்கிற செல்ஃப்ல பார்த்தீங்கன்னா, அடிக்கடி எடுக்காத பொருள், அதாவது கோதும மாவு, அதுக்கப்புறம் உளுந்து, அதுக்கு பக்கத்தில பார்த்தீங்கன்னா, மசாலா சாமான், மொத்தமா வீட்ல அரைப்போம் இல்லையா? அந்த மசாலா பொடி, அதுக்கு பக்கத்தில உளுந்து, அதுக்கப்புறம் லாஸ்ட்டா இருக்கிற பாக்ஸு இப்ப பார்த்த பாக்ஸ். அந்த மிச்சம் இருக்கிற பாக்கெட்லாம் லப்பர் போட்டு வச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அது வந்து மேல வச்சிருக்கேன். அதையுமே ரேரா எடுக்கிறனால மேல வச்சிருக்கிறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதிகமா அந்த மாவாட்டும்போது தேவைப்படுறது தான். சப்பாத்தி மாவ தவிர. உளுந்து, அதுக்கப்புறம் மத்தது எல்லாமே. மசாலா பவுட்ரு மட்டும் டெய்லியும் எடுப்பேன். மத்தது எல்லாமே ரேரா எடுக்கிறது தான். இது எல்லாமே அதே இது இடத்துல விக்கிறனால எனக்கு தெரியும். இந்த இடத்துல இதுதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மத்த இந்த சின்ன சின்ன பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, மூடி வந்து பிளாஸ்டிக்ல இருக்கிறனால டிரான்ஸ்பரன்ட்டா தெரியும் உள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பக்கத்துல துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு இந்த மாரி வந்து வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் இதில வந்து கம்பு மாவு டெய்லியுமே கூழுக்கு எடுக்கிறனால இந்த மாரி வச்சிருக்கேன். இதே ரேரா எடுத்தேன்னா மேல பாக்கெட்ல போட்டுருவேன். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, மிளகாய் தூள் வந்து வச்சிருக்கிறேன். தனி மிளகாய் தூள். காஷ்மீரி மிளகாய் தூளுக்கும், மிளகாய் தூளுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியாதுன்றனால காஷ்மீரி மிளகாய் தூள்னு நான் வந்து கவர்ல வந்து போட்டு வச்சிருக்கேன். அதுக்கு பக்கத்தில கார்ன்ஃப்ளவர் பவுடரும், அதுக்கு பக்கத்தில பார்த்தீங்கன்னா, இந்த கருஞ்சீரக பவுடர் வந்து செஞ்சு வச்சிருப்பேன். ஓமம், கருஞ்சீரகம்லாம் அத வந்து பக்கத்தில வச்சிருக்கிறேன். அத 2யுமே ரேரா எடுக்கிறனால ஒண்ணுக்கு மேல ஒண்ண வந்து வச்சிருக்கிறேன். மத்த எல்லாமே ஒண்ணு எடுக்கும்போது ஒண்ணு விழுகாத மாரி தனித்தனியா தான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிறது வத்தல், மிளகா வத்தல் அது வந்து அம்மா குடுத்தனால அதுக்கு பாக்ஸ் இல்ல. அதனால பழையசு நான் யூஸ் பண்ணது அந்த கிளாஸ் பாட்லயே நான் வந்து யூஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். பின்னாடி இருக்கனால அது வந்து தெரியாது. அதுக்கப்புறம் இப்ப காமிச்ச அந்த சின்ன சின்ன பாக்ஸ் இருக்கு இல்லையா? அது எல்லாத்தையுமே முன்னாடி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறேன். பின்னாடி எடுக்கிறம்போது முன்னாடி இருக்கிறது விழுகாம இருக்கணுன்றனால, பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, தர்மாக்கோல வச்சு கொஞ்சம் ஹைட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதில ஒட்டியிருக்க ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா, வால் ஸ்டிக்கர் தான். வுட்டு ஸ்டிக்கர் மாரி இருக்கும். நீங்க ஏதாவது டவல் மாரி விரிக்கிறது, அதுக்கப்புறம் பேப்பர், நியூஸ் பேப்பரு இந்த மாரி விரிக்கிறதுக்கு இந்த மாரி ஸ்டிக்கரா ஒட்டிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும். பார்க்குறதுக்கும் நீட்டா இருக்கும். கிளீன் பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும். எந்த அளவுல நம்ம சாமான் வாங்குறோமோ, அந்த அளவு பாக்ஸ் 1 கிலோ சாமான் வாங்குறோம், 1 கிலோ துவரம் பருப்பு வாங்குறோம்னா, அதே அளவு பாக்ஸ் இருக்கிற மாரி பார்த்துக்கங்க. இப்ப 1/4 கிலோ பிடிக்கிற மாரி நம்மளுக்கு பாக்ஸ் இருக்குன்னா, 1/4 கிலோ பாக்கெட்டா வாங்கிக்கிட்டிங்கன்னா, நம்ம போடுறதுக்கு, அது வைக்கிற இடம்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி ஒண்ணு ரேரா எடுக்கிறோம்னா, அத பாக்ஸ்ல போட்டு வைக்காம, ரேரா எடுக்கிறத இந்த மாரி பிளாஸ்டிக் பையிலேயே வச்சுட்டு, அத ஒரு பாக்ஸ்ல போட்டு என்னைய மாரி வச்சு யூஸ் பண்ணி பாருங்க. எல்லாத்தையும் மொத்தமா இழுத்து போட்டு கழுவாம, எது காலி